ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லைன் ஆஃப் தி செட், பாலைவனத்தின் சிங்கம் அப்படின்னு தமிழில் வந்த ஒரு அற்புதமான இதிகாசத்திற்கும் இணையான ஒரு உண்மையான வாழ்க்கை வரலாறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இதை ஒரு அழகான படமாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க. தட் இஸ் லைன் ஆஃப் தி செட். ஸோ உமர் முக்தர் விசஸ் முசோலினி பற்றி உங்களுக்கு தெரியும், ஜெர்மனோட சர்வாதிகாரியாக இருந்தவர். ஸோ அவருக்கும் ஒரு உமர் முக்தர் அப்படின்ற ஒரு நார்மல் ஒரு டீச்சர் அவருக்கும் நடந்த வாரில் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த ஃபுல் படம். ஸோ அதுக்கு தான் இந்த லைன் ஆஃப் தி செட் இட்ஸ் ரெப்ரசன்டட் உமர் முக்தர். ஸோ உமர் முக்தர் யார் அப்படின்னா, அவர் ஒரு டீச்சர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்த ஒரு ஆர்மியவே இவங்க முசோலினிக்கு எதிராக உருவாக்கியிருப்பார். ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீடம்கான ஃபைட்டு மாதிரி ரொம்ப இதாக ஒரு மாதிரி எல்லாரையுமே தாக்கி அழுத்தம் கொடுத்து கேட்கும். அப்படி ஒரு படமாக தான் இந்த உமர் முக்தரோட கதை இருக்கும். ஸோ லைன் ஆஃப் தி செட் உண்மையிலே அந்த பாலைவனத்தின் சிங்கம் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்டான நேமாக தான் இந்த உமர் முக்தர் இருந்தார் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அமேசான் ப்ரைமில் தட் இஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக தான் இந்த லைன் ஆஃப் தி செட் இருக்கும். தென் கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா, நார்மல் ஸ்டோரி லைன் தான். ஸோ ஒருத்தர் அவரோட ஃப்ரீடம்காக போராடிக்கின்னு இருக்கார். ஃப்ரீடம்னா நார்மல் அந்த ஃப்ரீடம் இல்லை. ஸோ அவங்க இருக்கவங்களெல்லாம் முசோலினி ரொம்ப ரொம்ப அவங்களோட கவர்னராக இருக்கட்டும், அந்த ஜென்ரல் இருப்பாங்களா அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. கேர்ள்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்த பாய்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அநியாயத்துக்கு துன்பப்படுத்துகிறாங்க. அந்த துன்பத்தில் தான் மீட்கிறதுக்காக இவர் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ எதிர்த்து ஒரு படையவே இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணி அவ்வளோ பீரங்கி படைகள் அவ்வளோ வச்சுருக்க அவங்களவே எதிர்த்து போராடி அப் டு த லாஸ்ட் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட அவரோட 70 வயசுக்கு மேலே தான் அவரை பிடிபடுறாரு. ஸோ இவ்வளோ நாள் பிடிபடாமல் இருந்தேன்னு அந்த கடைசி கான்வர்சேஷன் பிட்வீன் உமர் முக்தர் அண்ட் த ஜென்ரல் அந்த டாப்பாக இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு எஃபெக்டிவான ஃபீல் கொடுக்கும். தென் நிறையா சீன்ஸையுமே ரொம்ப அழகாக, கிட்டத்தட்ட இது 80s வந்த படம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்தது. தென் இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு இதோடவே நல்லா எடுக்கலாம். பட் நான் அந்த டெக்னாலஜிலேயே 1980s நான் ஹாலிவுட் ஃபீல்டில் ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட படம் தான். இதை ஐ திங்க் ஜெர்மனில் சாரி நான் இட்டாலி, அவர் இத்தாலியோட தான் முசோலினி. ஸோ இட்டாலியில் இந்த படத்தை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் மேலே. ஜெர்மன் ஒரு ஹிட்லர். ஸோ இட்டாலியில் இந்த படத்தை தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எங்களோட இராணுவத்தை எதிர்த்து பேசுது அப்படின்றது தான், அதனால தடை பண்ணியிருப்பாங்க. தென் ஃபைனலி அவரோட சிரசை தோப்புல போடுறது தான் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன். ஸோ அது போட்டோடனே எல்லாருக்குமே கண்ணில் லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி வராமல் முடியாது அப்படின்றதான் மேட்டர். ஸோ போடும்போது இல்லை அந்த கண்ணாடி வச்சுருப்பேன். தென் அடுத்து அதை இன்னொருத்தர் எடுத்து போட்டோம்போது தான் புரியும். ஸோ நான் அதுக்கு என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் நான் ஸ்டார் ட்ரெயிலெல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அது கிட்டத்தட்ட இல்லை, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டாக இருந்தது அந்த படத்தை நான் பார்த்ததுக்கு அப்புறமும். ஸோ என்ன அப்படின்னா, வலிமை குறைந்த போதிலும், வயது முதிர்ந்த போதிலும், வழிகள் நிறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்தப் போவதில்லை. அந்த டைலாக் உண்மையிலே பவர்ஃபுல்லான டைலாக். ஸோ அந்த டைலாக் உமர் முக்தர் தவிர வேறு யாருக்குமே ரொம்ப அழகாக பொருந்தாதுன்றதை நான் சொல்கிறேன். தென் ஸ்டார்லேயே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். தென் அதுக்கு முன்னாடி இந்த முக்தருக்கு இது ரொம்ப அழகாக ஆப்டாக இருந்தது. ஸோ அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அமேசான் ப்ரைமில் போய் இந்த உமர் முக்தரோட லைஃப் ஸ்டோரி ஆஃப் த லைன் ஆஃப் தி செட் படத்தை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு நாலேஜ் கெய்னிங் படமாக இருக்கும். ஒரு டீச்சர் கேன் சேஞ்ச் த என்டையர் ஆர்மி, ஒரு ப்ராக்டிக்ஸ் கேன் மேக் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக டீச் பண்ணுற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தேங்க்யூ.